ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நாலு பேர் தெரியும். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம அசோக்கோட அதுல சீமந்த ஃபங்க்ஷன் கோசம் வந்தோம். சீமந்தம் அந்த ஃபங்க்ஷன் கோசம் வந்தோம். அங்கே வந்து போர் அடிச்சது லைட்டான்றதுக்கோசம் நம்ம இங்கே பக்கத்துல அழகர் கோயில் இருக்கு. இது ஏமல பக்கத்துல அழகு முத்தநாயனார் கோயில். அழகு முத்தையனார் பிரேம் பண்ணுங்க அவருக்கு சொல்லுங்க. அழகு முத்தையனார் அதை சொல்லுங்க. அழகு முத்தையனார் எனக்கு தெரிஞ்ச அழகர் கோயில். நம்ம அந்த கோயில் கோசம் வந்திருக்கோம். இப்போ இதுக்கப்புறமேட்டா கோயிலை தான் வச்சு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதா இருக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண போறது தெரியல, ஆனால் எதாவது பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுறது அப்புறமேட்டா பார்ப்போம். இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம். நீங்கள் கோயில் வேணா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். கரும்பு ஜூஸ் குடிச்சியா? உங்ககிட்ட காசு கொடுத்தியா? நான் குடிக்கலங்க, அவன் தான் குடிச்சான். வீடியோ எடுக்கிறத தான் குடிச்சேன், நான் குடிக்கல, சத்தியமாக குடிக்கல. அப்போ வந்து இது குடிச்சியா? அவங்க எவ்வளோ கேட்டாங்க சார்? 60 ரூபா ஏமாத்திட்டாரு. ஏமாத்தலாம் இல்லை, புதுசாக வந்து நம்ம சும்மா ஜாலிக்கு போகிறோம். அவரும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறாரு. அடங்க தம்பி வாங்கலாமே. நாங்களே சும்மா தான் வரோம், எங்களை போய் வாங்கன்றேன். சும்மா தான் வீட்டுக்கு தானே போகிறோம். பத்தியோட கும்பிட்ற மூஞ்சை பார்த்துங்க. மட்டும் ஜூம் பண்ணிது. இல்லை எனக்கு புரியல, உங்களை எதுக்கு கூட்டின்னு வந்தா? நீங்க அண்ணன் பேச மாட்டாரு. அண்ணன் டேரக்டா எங்க பேசுறாரு. கஸ்டமர்ஸ் வியூவர்ஸ் லைக் ஹலோ தி சேம். என்ன சொல்லலாம்? இன்ட்ரோடக்ஷன் கொடுமா? நீ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துற. உனக்கு கூட்டின்னு வந்தோம். வாங்க போங்க. கூட்டின்னு வந்தா இங்க வந்து நீ ஒரு என்ன பேசணும் சொல்றேன். அவ்வளவு ஜெசி ஒன்று ஆர்டர் போட்டேன். அது ரிட்டர்ன் கொடுக்க அரை மாதிரி வேஸ்டா வீணா கடலை போட்டேன். வேற என்ன பண்ணலாம் வேணால சொல்லு. இந்த கோயிலை பத்தி தங்கள் கோயிலை பத்தி கொஞ்சம் விவரம். கோயிலை பத்தி எனக்கு தெரியாது, சாரி. அப்புறம் கோயில் புராண வரலாறு எனக்கு தெரியாதுங்க. ரியலி எனக்கு தெரியாது, சாரி. எதுக்கு இங்க கார் வச்சிருக்காங்க? கார் எங்க வச்சிருக்காங்க? அந்த கார் ஒண்ணா காட்டுங்க. இது கார் டாடா ஏசி எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் அவங்க வாங்குறதுக்கு வச்சிருக்காங்க. அம்மா பாரு ஷிப் வச்சிருக்காரு பாருங்க. அந்த ஷிப் கூட ஷிப் வாங்கணும் தான் வச்சிருக்காங்க. அப்ப நீங்களாச்சும் பேசுங்கடா ஏதாவது. உங்ககிட்ட காமெடி கிடையாது. புரியுதா? அப்படியா? கோயிலுக்கு வந்தோமா, கோயிலை பார்த்துட்டு ஒரு 4 கடை காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு பார்த்துட்டு அப்படியே எங்க சுற்றி பார்த்து பொம்மையை கட்டாட்டு போயிட்டு வந்தேன். அப்படியா? அவங்க நகைச்சுவை சுத்தமாக கிடையாது. பாருங்க, பிளான் நல்லா பண்றாரு, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாரு. இது ஏன் தப்பா? நான் டைரக்டர் தான். புரியுதா? சரி, கதையை மட்டும் தான் சொல்லுவான். சரி, ஓகே. நான் ஆக்டர் அவரையா? ஆக்டர் தான் பிடிச்சி நின்றுக்கிறது. ஆக்டர் ஆடுறதுக்கு நிற்கிறாரு. காட்டு பிடிச்சி ஆடுறதுக்கு நின்றுட்டு இருக்காரு. இவங்க எல்லாரையும் கூட்டின்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்தது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். போர் அடி சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அதுக்கு மேலே ரொம்ப போர் அடிக்குது. யாரும் இது செஞ்சுக்கணும், தப்பா செஞ்சுக்கிறேன். கடவுள் என்ன பார்த்து கொடுப்பாரு? இல்ல செஞ்சது ஒரு தெளிவாக செஞ்சு வச்சிருந்தா நீர்மொழி கப்பலாம். கடவுளை கன்ஃபியூஸ் போட்டாரு. அந்த பொம்மையை தேர்ந்தா ரெண்டு ஆம்பளாமே போட்டோ பக்கத்தில் வச்சுறாங்கல்ல. கேம் இருக்காரு பார்த்தா கூட தான் தெரியுது. கேம் மேரேஜ் மாதிரி இருக்குது. மற்றெல்லாம் பாரு ஜோடியா இருக்கா பக்கத்தில். அண்ணன் ஜோடியா இருக்கா? இங்கே பேர் ரொம்ப ஓடிச்சு. கட் பண்ணிட்டு இதை இவர் தாங்க பேசுனாரு, காட்டி கொடுக்கணும்ல. அதுக்காக இவர் தாங்க பேசுனாரு. அதை மூஞ்ச பார்த்துங்கன்ற மாதிரி காட்டி கொடுக்குறானுங்க. நம்ம இங்கே நம்மள வீடியோ எடுக்க வந்தோமா, இல்லை இங்கே கல்யாணம் சொல்ல வீடியோ எடுக்க வந்ததில்லை. அவங்கள வீடியோ எடு, குழந்தைங்க வீடியோ எடுக்கிறாரு. சுற்றி பார்க்கணும்ல. மேரேஜ் லைஃப் நம்மளே சுற்றி காட்டக்கூடாது. கோயில் என்ன நடக்குது அதையும் காமிக்கணும். நம்மளே சுற்றி காட்ட
அங்கேயாச்சும் போவோம், அதாவது டைம் பாஸ் பண்ணுவோம். 10 ரூபாய்க்கு இதை வீடியோ எடுத்து கேமரா பேசுவோம், தனியாக பேசக்கூடாது. நான் மைக் அவ்வளோ நான் மைக் வச்சிருக்கிறேன். ஐடியா சொன்னதெல்லாம் போயிட்டு ஜோசியம் போயிரியா? நான் பார்க்குறேன். கரெக்டாக வச்சுக்க. ஆகாசுடைய ஜோசியை எடுவா. ஆகாசுடைய பேருக்கு நீங்கள் சொல்லு, நம்மளுக்கு சொல்லி எதிர்பார்த்து ஆகாசு யார் மனசுல என்ன இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஓ மனசுல என்ன இருக்குன்னு சாமர்த்தியமாக கண்டுபிடிக்க முடியாதுப்பா. உன் ஜோசியம்னா நல்லா இருக்கு. உன் நல்ல நேரத்தை நீ தான் கெட்ட நேரம் நினச்சிக்கிட்டு இருக்க. நேரம்னா நல்லா இருக்கு. படிப்பால் உயராட்டாலும் செய்கிற தொழிலால் நல்லா இருப்பேன். ஆனால் கூட்டு தொழில் செய்யாத, இரும்புக்கு சம்மந்தப்பட்ட தொழில் பாரு நல்லா இருக்கும். எதுலேயுமே அவசரப்படாத. ஒரு காரியம் நினைத்தால் அதை ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செய்யும். தாயை சொல்லு, தகப்ப சொல்லு, பெரியவங்க சொல்லு, பெற்றவங்க சொல்ல மதிச்சுவா. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. யார் நல்லவன் யாரு கெட்டவனு அறிஞ்சு புரிஞ்சு பழகிக்கோ. உன் வாழ்க்கை ரகசியம். குடும்ப விஷயத்தை வெளியே யார்ட்டையும் சொல்லாது. உனக்கு நல்ல புத்தி, நல்ல மதி, நல்ல சிந்தனை இருக்குது. உனக்கு தான் பயன்படுத்த தெரியும். பயன்படுத்தினா நல்லா இருக்கும். நீ ஓகோன்னு வாழாட்டாலும் ஓரளவு உன் வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவன். உன் புத்தியை நல்லபடியாக பயன்படுத்து. உனக்கு எதிர்காலமே நல்லா இருக்கும்னு சொல்லி தான் மாரியம்மனாக வந்திருக்கான். தெய்வமும் சரி, உன் வீட்டில் செத்தவங்களும் சரி உன் கூட துணையாக இருக்காங்க. அதை முழுமையாக வழிபடு. நல்லதே நடக்கும். வருகிற பெண்ணால் நிறைய உயர்வுகளும் உனக்கு காத்திருக்குது. நல்லா இருக்கு. கல்யாணம் நல்லா இருப்பான்பா வாழ்க்கை விஷயம். கல்யாணம் லவ் மேரேஜா? அவன் விருப்பப்படியே முடியும். விருப்பப்படி தானே. வேற என்ன தம்பி கேட்குற? கேள்ற பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில். இரும்பு புதில் கடையில் யாராவது திரும்ப வந்து போட்டு நான் கேஸில் உள்ள போகணும். அது வேற என்ன கேட்குறா கேளு. வேற என்ன பண்ண கேட்கணும்? வாழ்க்கையில் வாழ்க்கை நல்லா இருக்குமா? வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. அருமையா நீ வாழ்க்கை. சீரியஸாக கேட்குறேன். வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்போ ஜோக்கடா பண்ணுது. உன் புத்தியை வச்சு நீ நல்லா இரு. இது முக்கியமான உடன்பிறப்புலாம் ஏதாவது கல்யாணம் எல்லாம் எப்போ முடியும்? அந்த மாதிரி ஏதாவது நேர்ல பார்த்தா உனக்கு தான் ஜோசி குடும்பம் 50 ரூபா குத்துனா உனக்கு பண்ணி எடுத்துட்டு எந்த வயசு கல்யாணம் கேட்குறேன். அதான் நான் என்ன கேட்டேன். அங்கே கோயிலுள்ள போனோம். இவங்க என்ன பண்ணாங்க, கோயிலுள்ள போயிட்டு சாமியெல்லாம் யாருக்கும் முடியல. அங்கே வர பொண்ணுங்க வர பெரிய பெரிய மக்களை ஒரு மாதிரி பார்த்து நேக்குறாங்க. கோயில் பூசாரி எங்களை ஒரு மாதிரி பார்க்குறேன். நான் சொல்றது கேளுங்க. எங்க பாரு, யார் பார்க்குறோம், யாரை பார்க்கணும் பார்த்துங்க. இப்போ கூட பேசினுக்குறோம். அப்போ கூட போற வர பொண்ணுல பார்த்து நேக்குறாங்க. மக்களே இதுனா அநியாயமா இருக்கு. ஒரு பொண்ணு பார்க்க கூடமா கூடாது? ஒரு மனுஷன் பார்க்கலாங்க. மூஞ்சி வர டர்ரா இருக்குது, வைக்க கூடாது. கேமரா நல்லா இருக்கு. என் ஃபோன் தான்.